தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாக்குத்தத்தம் எபிரேயர் 6:15. அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமை உள்ளவர்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்வார்கள். வாக்குறுதி நிறைவேறுவதற்காக ஆபிரகாம் மிக நீண்ட காலம் காத்திருந்தார். ஆண்டவர் அவருக்கு முதல் வாக்குறுதியை கொடுத்தபோது 75 வயது. வாக்குறுதி ஈசாக்கில் நிறைவேறத் தொடங்குவதை காண ஆபிரகாம் மேலும் 25 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஈசாக்கை பெற்று தன் சொந்த புத்திரனாக வளர்த்து வரும் வேளையில் அவனை பலியிட கூறுகிறார். ஆனாலும் ஆண்டவரிடம் அவர் கொண்டிருந்த அன்பு, விசுவாசம் பலியிட ஆயத்தப்படுத்தப்பட்டது. ஆபிரகாமின் பதறாத விசுவாசம் பிள்ளையை திரும்ப பெறுகிறார். நம் ஆண்டவர் வாக்குறுதிகளை வழங்குவது மட்டுமல்லாமல் அவற்றை காப்பாற்றுகிறவராகவும் இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்பகமானது. விசுவாசிகளாகிய நாம் பொறுமையாயிருந்து கடவுளின் வாக்குறுதிகள் நிறைவேற காத்திருக்க வேண்டும். பிரியரே, தாய் தகப்பின் இல்லாத எஸ்தர் காத்திருந்ததால் 127 நாடுகளுக்கு அரசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சாலமன் ஞானி கூறுகிறார், நெடுநாள் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எவ்வளவு உண்மை பாருங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்முடைய வாழ்வில் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ? தோல்விக்கு மேல் தோல்வி, கடன் பாரங்கள் என் கண்களை குருடாக்கி தேவ மகிமையை இழக்கச் செய்துவிட்டது என எண்ணி புலம்புகிறீர்களா? சொன்னதை செய்யும் அளவு அவர் சும்மா இருப்பதே இல்லை. வாக்குத்தத்தம் தந்தவர் நிச்சயம் செய்து முடிப்பார். நம்புவோமா? பொறுமையுமா காத்திருக்க பலன் தாரும் என்று ஆண்டவரிடம் கேட்போம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அநேக வாக்குத்தத்த வசனங்களை தந்து உறுதிப்படுத்தி இருக்கிறீர். அதை நிறைவேற காலதாமதம் ஏற்படும் பொழுது நாங்கள் சோர்விற்று பின்னடைந்து போகாதபடி தெய்வ மகிமையை காணத்தக்க விதத்திலே உடைய சமூகத்திலே கர்த்தாவே ஆபிரகாமை போல காத்திருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.